ஏசி கலட்டும் போது அந்த வந்து கேஸ் வந்து லாக் பண்ணி தான் கலட்டும். கேஸ் லாக் பண்ணி கலட்டும் போது ஒரு 10 பாயிண்ட் தான் குறையும். 10 பாயிண்ட்றது உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வராது. 150 300 rupeesக்குள்ள வரும். பட் இது 22 கேஸா இருந்தா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து 150 200 rupees தான் வரும். இந்த ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது 1 டன் ஏசினா இதுக்கு வந்து 20 amps 25 amps தான் போடும். 40 amps சுவிட்ச் போடுவாங்க, 40 amps சுவிட்ச் போடுவாங்க. அது வந்து 2 டன்னுக்கு 3 டன் ஏசிக்கு போடுறது. இப்போ நிறைய பேர் என்ன அதிக போடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ 25 ஆம்ஸ்ன்றது இந்த ஏசியோட மேக்ஸிமம் வேல்யூ 25 ஆம்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு இதுக்கு மேல அந்த 25 ஆம்ஸ் மேல போச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். ஸோ 40 ஆம்ஸ் போட்டுருவாங்க. நிறைய பேர் ட்ரிப்பே ஆகாதுன்றதுக்காக ஒயரை டைரக்டா கொடுத்துருவாங்க. ஸ்டெபிலைசர் போட மாட்டாங்க. ஸ்டெபிலைசர் எதுக்காகனா லோ வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டெபிலைசர் கம்பல்சரி. எல்லா ஏசிக்குமே கம்பல்சரி ஸ்டெபிலைசர் போறது பெட்டர். ட்ரிப் ஆகாமலே பண்றதுன்றது எந்த அளவுக்கு டேஞ்சரான? ட்ரிப் ஆகாம பண்றது என்னன்னா டைரக்டா வந்து ட்ரிப்பர் சுவிட்ச்லயே இருக்காது. டைரக்டா லைன் வந்து ஏசிக்கு வரும். லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன் வரும். அப்போ வந்து இந்த ஏசி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 200 240 வோல்டேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கும் கீழே போகும் இல்ல அதிகமா போகும்போது வந்து இந்த பத்திக்கிறது, ஷார்ட் சர்க்கிட் ஆகுறது, அந்த மாதிரி இஷ்யூலாம் அதிகமா இருக்கும். இந்த கம்ப்ரஸர் வந்து ஏன் வெடிக்குதுன்னு கேட்டீங்க இல்லையா? கம்ப்ரஸர் வந்து லோ வோல்டேஜ் வந்தாலும் வெடிக்கும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் வெடிக்கும். கம்ப்ரஸர் வெடிக்காது, அதுக்கு பைப் லைன் வெடிக்கும். ஸோ அந்த இது வந்து நடக்கிறதுலாம் இந்த வோல்டேஜ் இஷ்யூனால தான். அதே மாதிரி நம்ம ஏசியை மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா? எவரி 3 months கம்பல்சரி வரும்போது இங்கேயும் கிளீன் பண்ணிட்டு வெளியிலையும் ஃபுல்லாவே கிளீன் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கேஸ் லெவல் செக் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கூலிங் வந்து லெஸ்ஸா இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், கூலிங் லெஸ்ஸா இருக்கு 20ல வச்சு பார்ப்போம், 16ல வச்சு பார்ப்போம், அப்பவும் கூலிங் வரணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ஓட்டுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்மர்ல வந்து நம்ம நார்மலா வந்து இங்க இருக்கிற வெளில இருக்கிற ஹீட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கும் ஹீட் வந்து எக்ஸஸ் பண்ணுறது அவுடோர் ஹீட். ஸோ அந்த அவுடோர் ஹீட் எக்ஸஸ் பண்ணது வந்து ஹீட் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ நார்மலா வந்து பாயிலிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சார் நம்ம வந்து இது வந்து R32 கேஸ் இல்லையா? இதுல பாயிலிங் டெம்பரேச்சர் 52 டிகிரி. பழைய ஏசிலாம் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து பாயிலிங் டெம்பரேச்சர் 40 டிகிரி. ஸோ 52 டிகிரின்ற போது ரொம்ப கொதிக்கும். கம்ப்ரஸோட ரன்னிங் வந்து ரொம்ப கொதிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல சம்மர்ல வந்து என்னன்னா அதிகமா ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய வந்து உங்களுக்கு இந்த இது கேஸ் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம்னா இப்போ இதுல வந்து பாம்பெல்லாம் உள்ள பூந்துருது, பூச்சியெல்லாம் இருக்கு அப்படின்னு. இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏசியில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு ஹோல் இருக்கும். அதாவது நம்ம இங்கேருந்து பைப் லைன், எக்ஸாஸ்ட் பைப் லைன் வந்து இன்டோர் டு அவுடோர் பைப் லைன் கனெக்டிங் இருக்கும். அந்த பைப் லைன் கனெக்டிங் வந்து ஹோல் போட்டிருப்போம் நம்ம. அந்த ஹோல் வந்து நிறைய பேர் என்ன அடைக்க மாட்டாங்க. எலியோ இல்லை தவளையோ வந்து கூடு கட்டிக்கும். அதை பிடிக்கிறதுக்காக அந்த பாம்பு வரும். ஸோ நிறைய இருந்து நீங்க அது வந்து உள்ள லாக் ஆயிடுமா இல்ல அது வந்துட்டு போயிட்டு இருக்கும்? இல்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ரோலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரோலர்ல வந்து லாக் ஆகி நின்றும். இந்த ரோலரே ஓட விடாம லாக் ஆகி நின்றும். அது வழியா தான் இந்த வெளில வந்து சும்மா வந்து ஒரு சவுண்டு வரும். நிறைய பேர் வந்து கவனிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயெல்லாம் இது பண்ணிருக்கு. எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வராதுக்கு காரணம் வந்து இந்த ஹோல் வந்து நம்ம அடைக்காம இருக்கிறது தான். ஸோ அதுதான் இஷ்யூ. இப்போ இந்த ஏசி இருக்கு இல்லையா, 1 டன். இந்த ஏசியை வந்து கண்டினியூஸா இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கா? நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 24 டிகிரி 26 டிகிரி வச்சு யூஸ் பண்ணா கண்டினியூஸா கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து 12 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 15 minutes ஒரு 30 minutes வந்து பிரேக் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கம்ப்ரஸர் ஃபேன் மோட்டர்லாம் ஹீட்டா இருக்கும். அது கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சி திரும்ப நீங்க யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ இந்த 8 hour 12 hour அப்படின்றது வந்து எல்லா ஏசிக்கு போதும். எல்லா வெறும் 1 டனுக்கு மட்டும்தான் இது. நல்ல பெரிய ஏரியாவா இருக்கும், அதுக்கு 1 டன் போட்டுரும். அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸர் உங்களுக்கு கட் ஆஃபே ஆகாது. நீங்கள் 24ல் வச்சாலும் 26ல் வச்சாலும் கட் ஆஃப் ஆகாது. கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஓடுறப்ப உங்களுக்கு வந்து கரண்ட் கன்சியூமும் அதிகமாக போகும்.